நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் வாட்ஸ்அப்பை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அதுக்காக இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சி நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், அதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த ஸ்டேட்டஸை யாருக்கு நம்ம ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அனுமதியை நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் செட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்குள்ளே போங்க. கீழே பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா ஐக்கன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. ஏதோ ஒன்று ஃபோட்டோவோ வீடியோவோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு இதை ஸ்டேட்டஸை நான் வைக்க போகிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, கான்டாக்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஹூ கேன் see my status updates அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மை கான்டாக்ட் எக்ஸப்ட் ஒன்லி ஷேர் வித் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது உங்களுடைய பிரைவசி சம்மந்தப்பட்டது. உங்களுடைய ஸ்டேட்டஸை யார் பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணலாம். அதுதான் இது. செட் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அந்த நபர் மட்டும்தான் உங்கள் ஸ்டேட்டஸை பார்க்க முடியும். வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸில் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் டெக்ஸ்ட், இமேஜ் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வாய்ஸ் ஸ்டேட்டஸும் போடலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் பாட்டம் ரைட்டில் மேலே ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் சென்டர் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கை நீங்கள் பார்க்கலாம். இந்த மைக்கை பிடிச்சி மேலே அப்படி இழுங்க. இழுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ண முடியும். ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது வேண்டான்னா நீங்கள் பக்கத்தில் ஒரு டெலிட் பட்டன் இருக்குது, அதை கொடுத்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் பேடு கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்தீங்கன்னா போதும், இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிரும். வழக்கம் போல் ஸ்டேட்டஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாய்ஸ் ஸ்டேட்டஸை நீங்கள் வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸில் பயன்படுத்தலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மூணாவது நம்ம பார்க்க போகிற அருமையான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸில் நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம். எப்படின்னா இமோஜி வழியாக. அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்க. நீங்கள் ஸ்டேட்டஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, ஒரு ஸ்டேட்டஸை ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா ரிப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் பிடிச்சி மேலே இழுங்க. இந்த மாதிரி டேப் டு சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 இமோஜி கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த மாதிரி ரியாக்ஷனை நீங்கள் இந்த ஸ்டேட்டஸை பார்த்ததுக்கப்புறம் செட் பண்ணணும்னு ஈஸியாக பண்ணலாம். இப்போ 100 கொடுத்தீங்கன்னா சென்டிங் ரிப்ளைன்னு வந்துருச்சு, போயிடுச்சு. இப்போ அவருடைய வாட்ஸ்அப்போட சேட் பகுதியில் போய் நீங்கள் செக் பண்ணலாம். இந்த பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸில் நாலாவது நம்ம பார்க்க போகிற ஒரு அருமையான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸில் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்கள நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டது, அதுக்கு வாட்ஸ்அப் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸில் புது அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணா சாட்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நிறைய கான்டாக்ட் டிஸ்பிளே ஆகும். அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா ஒரு கான்டாக்டில் புதுசாக ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிக்காங்க. அந்த ப்ரொஃபைலை சுற்றி பச்சை கலர் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, இதை சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இன்னமும் நான் பேஜை ஸ்க்ரால் பண்ணுறேன். சமீபத்தில் ஒருத்தர் புதுசாக நியூ அப்டேட் கொடுத்துருக்காரு, இதையும் நீங்கள் செக் பண்ணலாம். ஃபைனலி வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸில் ஒரு அருமையான செட்டிங். நீங்கள் லிங்கை யாருக்காவது ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த லிங்கை அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்க. வெறுமனே லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஸ்பேமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி கழிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இனி வாட்ஸ்அப்பில் அப்படி இல்லை. நீங்கள் லிங்கை ஷேர் பண்ணும்போது மேலே அதுக்குண்டான இமேஜை டிஸ்பிளே பண்ணுவாங்க. அப்போ எதிர்த்தரப்பில் உள்ள நபர் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பார். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்குள்ளே போங்க. நீங்கள் ஒரு லிங்கை ஷேர் பண்ணணும். பாட்டம் ரைட்டில் மேலே பென்சில் ஐக்கான், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இப்போ டைப் ஸ்டேட்டஸ் இருக்குதுன்னா அதில் ப்ரெசென்ட் ஹோல்ட் பண்ணுங்க. பேஸ்ட்னு வரும், அதை கொடுத்துருங்க. நீங்கள் எங்கேயோ காப்பி பண்ண லிங்கை இங்கே பேஸ்ட் பண்ணும்போது இந்த லிங்க் ப்ரிவைவ் வரும், அதாவது அந்த லிங்க் சம்பந்தப்பட்ட ஒரு இமேஜ் இதில் டிஸ்பிளே ஆகும். இப்படி பண்ணுறதுனால எதிர்த்தரப்பில் உள்ள நபர் இது ஜென்யூனான லிங்க் தான், பாதுகாப்பான லிங்க் தான், ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் வெறும் லிங்கை நீங்கள் அனுப்பியிருப்பீங்க, யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, செமல. குறிப்பாக இது யாருக்கு யூஸ் ஆகும்னா, இந்த யூடியூப்பில் வீடியோலாம் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸில் இந்த அருமையான 5 செட்டிங்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.